Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மொறுன்னு ஒரிஜினல் டீ கடை மசால் வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மசால் வடை நல்ல மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்கும் இந்த மொறுமொறுப்பு ரொம்ப நேரம் அதே மாதிரி இருக்கிறதுக்கு என்னென்ன பருப்புகள் எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் உளுந்து வடை கிரைண்டரில் எப்படி அரைக்கணும், மிக்சியில் அரைச்சி எப்படி பக்குவமாக பண்ணணும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டீ கடை கார வடை, இந்த மாதிரி நிறைய வகையான ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த மசால் வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வடை மாவு அரைக்கிறதுக்கு பருப்பு ஊற வச்சுக்கலாம். முதல்ல எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த பருப்பு வடைக்கு கடலைப்பருப்போட வாசனை நல்லாயிருக்கும், ஆனால் ரொம்ப நேரம் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ நல்ல மொறுன்னு அந்த வடை இருக்கிறதுக்காக இதில் சேர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு சேர்த்துருக்குறேன். கடைகளில் பட்டாணி பருப்புன்னு கேளுங்க, அப்படி இல்லைன்னா வடை பருப்பு அப்படின்னு கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். கடலைப்பருப்பு கொஞ்சம் சொரப்பாக சின்னதாக இருக்கும், பட்டாணி பருப்பு வழுவழுன்னு கொஞ்சம் பெரிய சைஸாக உங்களுக்கு இருக்கும். இப்போ இது ரெண்டையுமே நல்லா ஒரு 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கழுவுன பருப்பு குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் மட்டும் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கனாலும் உங்களுக்கு வடை மொறுன்னு இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் பருப்பு ஊற வச்சு எடுத்து தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு நம்ம தண்ணி தெளித்து ஆட்டுறப்ப தான் உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் மாவு அரைக்க முடியும். இப்போ இதை அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். மிக்சியில் ஒரு பட்டை சின்ன பீஸாக இந்த சைஸில் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2லேருந்து 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். டீஸ்பூன் இருந்துச்சுன்னா 1.5 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் நான் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். ஏன்னா இதில் பச்சை மிளகாயும் சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு சைஸில் இஞ்சியை நல்ல பொடியாக நறுக்கினது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கூடவே 4 பல்லு பூண்டு நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 இனுக்கு கருவேப்பிலையை உருவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், தண்ணிலாம் எதுவுமே ஊற்றலை. இதை எல்லாத்தையும் சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. எடுத்துட்டு பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன ஜார் தான் எடுத்துருக்குறோம், அதனால் ஒரு 2-3 தடவையாக போட்டு அரைச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கைப்பிடி பருப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இதை ஆட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாமல் விப்பர் மோடில் விட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டேன். பருப்பு பாருங்கள், ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வடை நல்ல மொறுன்னு இருக்கும். இப்போ முதல் தடவை அரைச்சாச்சு. இதே மாதிரி இன்னும் ஒரு 2 தடவை பருப்பு போட்டு குறப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த அரைச்ச மாவில் தேவையான அளவு உப்பு, ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம கருவேப்பிலை ஏற்கனவே அரைக்கிறப்ப சேர்த்துட்டோம். கொத்தமல்லி தேவையான அளவு சேர்த்தா போதும். கூடவே நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். இந்த வடையில் அங்கங்கே இந்த பச்சை மிளகா கடிப்படுறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தோடய பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் பல்லாக கீறினது கூட போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்கிட்ட தேங்காய் இல்லாதனால நான் தேங்காய் போடலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ மாவு கலந்துட்டேன். மாவில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இன்னொரு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மொத்தமாக ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, இதுக்கு சரியாக இருக்கும். இப்போ வடை மாவு நமக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. வடை எந்த சைஸில் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்கோங்க. வடை மாவு ரொம்ப பொறன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப குழன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பக்குவத்தில் பிசைஞ்சு நீங்கள் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பண்ணின வடை மாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 19 வடைகள் நான் பண்ண போகிற ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வடை போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் உருட்டிட்டு எடுத்து வச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம வடை போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த வடை தட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கையும் நல்லா சுத்தப்படுத்திட்டு உள்ளங்கையில் வச்சு நைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க.
இந்த வடையை ரொம்ப மொத்தமாக தட்டினீங்கனாலும் உங்களுக்கு மொறுமொறுப்பாக இருக்காது. நல்லா இந்த அளவுக்கு மெல்லிஸாக தட்டினீங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். இப்போ இந்த வடைகள் எல்லாத்தையுமே பொரிச்சுக்கலாம். இப்போ வடை பொரிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சட்டியில் நல்ல எண்ணெயை காய வச்சுருங்க. காஞ்சதுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வடைகளெல்லாம் ஒன்று ஒன்றா தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டிப்ஸு, மாவு எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் பொறன்னு பிரிஞ்சுட்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப கொரப்பாக அரைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாமல் கரெக்டாக வரும். இப்போ ஓரளவு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க, உடனே திருப்பி விட வேண்டாம். வடை வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா சலசலப்புலாம் அடங்கி நல்லா இந்த மாதிரி செவந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான மொறுன்னு மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த வடையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.